ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லெசன் 21 பார்க்க போகிறோம். இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்விஸ்ட் 2. அதாவது ஏற்கனவே ட்விஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம், ட்விஸ்ட் ரிதமு. அந்த ட்விஸ்ட் ரிதம் எப்படி பார்த்தோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் வாசி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்த ட்விஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து தனித்தனியாக நம்ம வாசித்தோம். சிஇஜி. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சிஇஜி தனியாக வாசிச்சுட்டு இந்த கார்டை வந்து ஒன்றா சேர்த்து வாசித்தோம். ஒரு சிக்கு வந்து 2 வாட்டி, இதான் ட்விஸ்ட்டில் பார்த்தோம். நம்ம ட்விஸ்ட் 2ல் வந்து ஒரே ஒரு வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. அதாவது நிறைய வாட்டி இந்த மாதிரி அமுக்கிறதுக்கு பதில் ஒரு வாட்டி அந்த மாதிரி கம்மி பண்ணோம் பீட்டை. இதில் வந்து இந்த மாதிரியும் வாசிக்கலாம், இந்த மாதிரி வாசிக்கலாம். இல்லைனா இன்னொரு இதோட அழகாக ஒரு இது ஸோ இந்த மாதிரி வாசிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ சிஎஃப்ஜி ஏ மைனர் அந்த ரிலேவ் சி கார்ட்ஸில் வந்து இந்த ட்விஸ்ட் 2 வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒன்றும் கிடையாது. இந்த லெஃப்ட் நோட் வந்து ட்விஸ்ட்டில் வர மாதிரியே தான் ட்விஸ்ட் 2லேயும் வரும். சிஇஜி அதே ரிதம் தான். இதில் ஒரே ஒரு வேரியேஷன் என்னன்னா, இது வந்து ஹியரிங்கில் தான் வரும் உங்களுக்கு. இந்த ரைட்டில் வர்றது வந்து ஹியரிங்கில் தான் உங்களுக்கு வரும். நான் சொல்லித்தர பாருங்கள், எப்படி வாசிக்கிறேன்னு கேளுங்க. ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறோம். அப்புறமா இதுக்கு வந்து ஈக்கு ஒரு நோட்டு, ஜிக்கு ஒரு நோட்டு. பாருங்கள், இது வந்து இப்படி ஃபஸ்ட்டு சி மட்டும் பண்ணிட்டு, சி வந்து பாருங்கள், சிஇஜி சிஇஜி சிஇஜி. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த சிக்கு மட்டும் இப்படி வாசிக்கிறோம். அப்புறம் வந்து ஈக்கு வந்து ஒரு நோட்டு. புரியுதா? சி 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 அமுத்திட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஜி ஒரு வாட்டி அமுத்திடும். இதுதான் சி பண்ணிடும். சிக்கு அப்புறம் ஒரு வாட்டி, ஜிக்கு அப்புறம் ஒரு வாட்டி. அதே தான் எஃப்க்கும் ஜிக்கும் அதே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒன்று வந்து நம்ம பாடிக்கிட்டே வாசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பாடிக்கிட்டே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போது அன்று வந்ததும் அதே நிலா தான் வாசிச்சிருந்தேன்ல. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா. ஸோ இது பாடிக்கிட்டே வாசிக்க முடிச்சு. ஆனால் ட்விஸ்ட் 2ல் வந்து கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் தேவை. அதனால் வந்து பாடிக்கிட்டு வாசிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து அன்று வந்து பாடலாம். அதுலையே யாராவது பாடினா வாசிக்க முடியும். அன்று வந்தது நிலா. இப்போ எனக்கு டைமிங் மிஸ் ஆகுது பாருங்கள். அது யாராவது பாடினாங்கன்னா வாசிக்க முடியும். அப்போது அதுக்கு ஆனால் இது ட்விஸ்ட் 2 தான் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவை. பாடிக்கிட்டே வாசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது பாடினாங்கன்னா நீங்கள் ட்விஸ்ட் 2 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.